தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்தோம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ பராபவ வருஷம் உத்தராயணம் கிரீஷ்மருது ஆனி மாதம் 25ஆம் நாள் வியாழக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 9 ஜூலை 2026. நவமி காலை 6:23 வரைக்கும் இருக்குது, அதன் பின் தசமி. அஸ்வினி நட்சத்திரம் காலை 11:25 வரைக்கும் இருக்குது, அதன் பின் பரணி. அமிர்தம் சித்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். சுகநாம யோகம் கரஜீகரணம். இன்றைய அகசு நாழிகை 31:29, தியாஜியம் நாழிகை 3:59. இன்றைய புண்ணிய திதி ஆனி மாதம் தேய்பிறை தசமி. நேத்திரம் 1, ஜீவன் அறை. இன்றைய மிதுனலக்ன நெருப்பு நாழிகை 1, வினாழிகை 19. சூரிய உதயம் காலை 5:52. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் நல்லெண்ணெய். இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். மேஷராசியில் சந்திரன், ரிஷபராசியில் செவ்வாய், மிதுன ராசியில் சூரியன் புதன், கர்க்கடக ராசியில் குரு, சிம்ம ராசியில் சுக்கிரன் கேது, கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். இன்று 9 ஜூலை 2026 வியாழக்கிழமை. மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளை நாம் எடுத்துனோம்னா ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியிலேயே சம்பந்தம். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் கூட விலகப் பெறுவீர்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே விலகும். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகப் பெறுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கலாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, சுபவிரய ஸ்தானத்தில் கோச்சார சந்திர பகவானுடைய நகர்வு நமக்கு அமைஞ்சிருக்கு. அதே வேளையில் ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்கார். வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். தடைபட்டிருந்த கல்வினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். எல்லா காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், குழப்பம் ஆகியவை விலகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு நிறைவான பலன்கள், நல்ல பலன்கள் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலங்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் துலங்கும். தைரியம், தன்னம்பிக்கையோட இன்றைய நாளினை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம், குழப்பம் ஆகியவை விலகப் பெறுவீர்கள். எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் பலவிதமான நல்ல விஷயங்கள் நடைபெறும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களே, ராசிநாதன் சந்திர பகவான் தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் கேந்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். 4ஆம் இடத்தை பார்த்துடுறார். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் என்பது இன்று உங்களுக்கு ஏற்படும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட மிகப்பெரிய அனுகூலத்தை, நல்ல மாற்றத்தை இன்று உங்களுக்கு கொடுக்க போகிறது.
எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். அது மாதிரி நியூ இன்வெஸ்ட்மெண்ட் இன்றைக்கி உங்களால் செய்ய முடியும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தாருடைய ஒரு சப்போர்ட் இன்றைக்கி உங்களுக்கு எல்லா விஷயத்திலுமே கிடைக்கப் பெறுவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. சிம்மராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் துலங்கும். சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். எந்த காரியத்திலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை விலகப் பெறுவீர்கள். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், குழப்பம் ஆகியவை நீங்கும். தைரியமாக தன்னம்பிக்கையோடு உங்களால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகும். ட்ராவல் இன்றைக்கி நமக்கு ரொம்ப நல்லபடியாக பண்ண முடியும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். விசா சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கன்னியா ராசி அன்பர்களே, இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. ட்ராவல் பண்ணும்போது உங்களுடைய உடைமைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. எந்த விஷயத்திலும் நிதானம், பொறுமை, கவனம் என்பது அவசியம். ஒரு வார்த்தைகள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா யோசித்து வார்த்தைகளை பிரயோகப்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் சின்ன சின்ன மனக்கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக பார்த்து பயன்படுத்தணும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவுக்கு குறைவு இருக்காது. அதே வேளையில் அனாவசிய செலவுகளை குறைப்பது உங்களுக்கு நல்லது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமும். தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். 3ஆம் மனிதர்களால் ஒரு நல்ல ஒரு அனுகூலங்கள் இன்றைக்கு உங்களுக்கு ஏற்படும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகப் பெறுவீர்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை யோகங்கள் உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. விருச்சிக ராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து எல்லா விஷயத்திலுமே நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். புதிய மாற்றங்கள் இன்று உங்களுக்கு வந்து சேரும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் விலகும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நல்ல ஒரு விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு நடக்க போகிறது. தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ணுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இன்றைக்கி அமையும். நியூ இன்வெஸ்டர்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு கிடைப்பாங்க. உங்கள் கம்பெனியினுடைய ஷேர் வேல்யூ இன்றைக்கி நல்லபடியாக இன்க்ரீஸ் ஆகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் நல்ல ஒரு அனுகூலங்கள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய மாற்றங்கள் வந்து சேரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்கள், தொட்டதெல்லாம் துலங்கும். ஒரு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் இன்னைக்கு உங்களுக்கு காத்துன்னு இருக்கு.
எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். பல வழிகளிலும் நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகும். அதே மாதிரி வண்டி வாகன வாய்ப்புகள் இன்னைக்கு மூல நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லபடியாக கிடைக்கப் பெறுவீர்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மன யோகங்கள் ஏற்படும். தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களே, கேந்திரங்கள் ரொம்ப பலமாக இருக்குது. முக்கியமாக நம்மளுடைய தொழில் ஸ்தானம் நமக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. தொழிலை விரிவாக்கம் செய்ய முடியும். ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலோடு சேர்த்து வேறு ஒரு தொழில் ஆரம்பிப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு அமையும். இன்றைக்கி நம்மளுடைய திதியே தசமி. ஸோ அது 10ஆம் நாளை குறிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். தொழில் சம்பந்தமான முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கிறதா இருந்தால் இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கலாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான தன்மை காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். கும்பராசி அன்பர்களே, மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள். நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை இவங்க மூலமாக இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் விலகும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகப் பெறுவீர்கள். ஒரு புதிய ஆடைகள் வாங்குவது, ஆபரணங்கள் வாங்குவது, அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நமக்கு இன்றைக்கி அனுகூலத்தை கொடுக்கும். பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். பல விதத்திலும் ஏற்றம் காணப்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். மீனராசி அன்பர்கள், இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகளில் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். பல வழிகளிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை விலகும். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் இது எல்லாமே நமக்கு நிச்சயமான முறையில் இன்றைக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். கடன் பிரச்சனைகள் விலகும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கையோட எந்த காரியத்தையும் உங்களால் அணுக முடியும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.